10 ரூபா பாலாஜி, ஆத்த தாண்டினா பாலாஜி. ஏன் உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா குறுக்க காவிரி ஆறு ஒண்ணுதான் ஓடுது. இந்த காவிரி ஆறு தாண்டினா கரூர் மாவட்டம். கரூர்ல யாரு இருக்கிறா? 10 ரூபா பாலாஜி இருக்காரு. அவர் இந்த 10 ரூபாய்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்கிறார். ஆகவே இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. என் மீது எகிறீங்க, தவறு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குனீங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சிட்டது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில 6000 கடை இருக்குது, 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட காலம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல்.